ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஓல்டு ப்ளவுஸை வச்சு எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பத்தில் கிழிஞ்சு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு நினச்சிட்டு இருக்கிற ப்ளவுஸ் வச்சு 10 விதமான ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஸ்லீவை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்டிச்சிங்க்கு அந்த சைடில் ஸ்லீவை கட் பண்ணுங்கள், இந்த சைடில் கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 2 ஸ்லீவையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்டிச்சஸ் மேலே வந்துட்டு படாமல் இந்த சைடில் ஸ்லீவ் பக்கமே தள்ளின மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 1, இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம வந்து நைட்டிக்குள்ளே வந்து ப்ரா போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி கொஞ்சம் டீனேஜ் பசங்கள்லாம் கொஞ்சம் ஓடும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுறதெல்லாம் இந்த மாதிரி இது போட்டு ப்ரா போடுறத விட இது போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேக்கிங்கே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 2 ஸ்லீவை கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு ஸ்லீவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து சென்டராக வர மாதிரி இப்போ நான் வச்ச மாதிரி வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் வந்து ஒரு பக்கம் மட்டும் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அதை வந்து 2ம் லெவல் படுத்திக்கிட்டு இப்போ ராங் சைடாக திருப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இந்த கார்னரில் வந்து இப்போ எப்படி நான் மடிக்கிறேன்னா ஒரு மடித்து அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி வர மாதிரி இந்த பக்கம் கார்னரில் ஒரு மடிப்பு, இந்த கார்னரில் ஒரு மடிப்பு மடித்து சும்மா அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து திருப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடு வரும், 4 சைடு வர மாதிரி வரும். அதை வந்து லைட்டாக வந்து பிடிச்சி இந்த மாதிரி படிமான ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக வந்துட்டு பிடிச்சி அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி இல்லை நோட்டு ஷீட்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷீட்லாம் லைட்டாக அந்த சைஸு கட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அது வந்து ரொம்ப குட்டி ஸ்லீவுன்றதுனால நம்மளுக்கு வந்து குட்டியாக தான் வந்து ஆர்கனைசர் கிடச்சிருக்கு. நீங்கள் இதுவே கொஞ்சம் லைட்டாக பெரிய சைஸ் ஸ்லீவ்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான கிளிப்பு அது எல்லாமே நம்ம வந்து போட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ இல்லை இங்கே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அங்கே மிஸ் ஆகாமல் நம்ம போய் அங்கே வந்து எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கிறது, இந்த கொஞ்சம் டிசைன் இருக்க ப்ளவுஸு ஸ்லீவ் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாகிடும் ட்ரெஸ்ஸிங் டேபிளு. இப்போ அந்த தேர்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அந்த இன்னொரு ஸ்லீவை கட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த ஸ்லீவை வந்து அதே மாதிரியே வந்து சைடில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுருப்பாங்க பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரியே அந்த ஸ்டிச் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறத கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பின்னாடி ரோப் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, பின்னாடி நாட் கட்டுறதுக்கு அதை வந்து லைட்டாக கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த 2 இதுக்கும் உள்ளே வந்துட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து லூப் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு லஞ்ச் டவலு அந்த மாதிரி குட்டியாக டவல் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி சுருக்கி அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த ப்ளவுஸ் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இப்படி வந்து நம்ம ஃப்ளீட் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே அந்த இதுக்குள்ளே அந்த ஹோல் காமிச்சோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி ஹேங்கிங் டவல் கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் அப்புறம் பாத்ரூமு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்து கை துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் பட்டி இருக்கும் பார்த்திங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பட்டி தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேக் சைடில் இருக்கிறத கட் பண்ணி இந்த மாதிரி லென்த்தி பீஸாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வர மாதிரி ஜாயிண்ட் ஆகி இதில் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஊக்கு தான் வர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இதில் வந்து கொஞ்சம் பட்டி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 ஊக்கு வர மாதிரி கூட இருக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து கொக்கி எந்த சைடில் இருக்குதோ அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கொக்கி போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இதை வச்சு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து அயன் பாக்ஸ் எல்லாம் வந்து என்ன தான் நம்ம வந்து இந்த ஒயரை சுற்றி வச்சாலும் அது வந்து கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஹேண்டில் மேலே வந்து ஒயரை சுற்றி வச்சு இந்த ஹேண்டில்குள்ளே விட்டு இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா அது என்ன தான் நம்ம வந்து பண்ணாலும் அது வந்து கலையவே நம்மளே எடுக்கிற வரைக்குமே. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு
இதை வச்சு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து நம்ம ஒரு பக்கமாக தள்ளி விட்டோம்னா அது மறுபடியும் வந்து சென்டருக்கே வர மாதிரி இருக்கும், கலைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து அழகாக பிடிச்சி மடிப்பு எடுத்து பிடிச்சி இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது ஒரு இடத்துலையே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பவுடர் டப்பாவில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆயில் கேன் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கேன் வந்து பாட்டிலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து லீக் ஆகிட்டு வந்து கை கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஹேண்டு பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வழுக்காமல் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை வச்சு இப்போ வந்து ப்ரூமுக்கு வந்து நம்ம வந்து கை வைக்கிற இடத்துல அந்த மாதிரி குத்துற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இது பாருங்கள் கொஞ்சம் சின்ன ப்ரூமாக இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி போட்ட ஓட்டை வந்து இதுக்கு பத்தலை. அதனால் வச்சு பார்த்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு ஓட்டை அந்த இடத்துல போட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கையிலையும் குத்தாது, நீட்டாகவும் இருக்குது. இப்படி பிடிச்சி கூட்டுறதுக்கும் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் இந்த பேக் சைடு பீஸும் ஃப்ரண்ட்டு பீஸும் இருக்குது. அது வந்து இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயிண்ட் ஆகும் பார்த்திங்களா சைடில், அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு நெக் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஸ்டார் வந்து இப்படி அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கீழே மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து கீழே மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு க்ளோஸ்டாக தான் இருக்கும். இந்த சைடு மட்டும் ஓப்பனில் இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி. இப்போ கீழே வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வளைவுகள்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச் மேலே படாத மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம். நல்ல சைடு வெளியே வர மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கையை விட்டு நம்ம அந்த கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி தள்ளி விட்டு இது பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோப்லேயே இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா பேக் சைடில் இருக்கிறது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டும் ஒரே சைஸ்லேயே இருக்கிற மாதிரி வந்து நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து இதுக்குள்ளே வந்து வச்சு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குதுல்ல, அது 2த்துக்கும் இதுக்கு வந்து ஒரு 2 ரோப்பும் அதுக்கு வந்து 2 இடத்துலையும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி 2 வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம், இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி 2 பிடிச்சி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த ரோப்போட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சும்மா வந்து கையில் பிடிச்சிருக்க போகிற மாதிரி பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணும், ஸ்லிங் பேக் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து வேறு ரோப் வந்து கூட வச்சு நீங்கள் வந்து லென்த்தாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சூப்பரான பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வெல்க்ரோ வச்சு கூட நீங்கள் வந்து இப்படி 2 சைட்லேயும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி வெல்க்ரோ வேணான்னா இந்த மாதிரி பட்டன் டைப்பில் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே விட்டுக்கிறேன். கொஞ்சம் எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வந்து பேக் மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த ஊக்குப்பட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஊக்கு வந்து மாற்ற பட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த பட்டியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி நான் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ப்ளவுஸ் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து சைடு ஸ்டிச்சும் பிரித்து விட்டதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லை, அதுக்கப்புறம் ஆனால் போடவும் முடியல அப்படிங்கும்போது இந்த கொக்கி இடத்துல இந்த கொக்கி போடுறது வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ளவுஸ் கீழே வந்து இப்படி வச்சு அந்த 1/2 இன்ச்சு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன ஒரு பட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த 1 இன்ச்சு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லூஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்தலைங்கும் போது இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆக்கிற ப்ளவுஸோட பட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல நம்ம அது வச்சோம் அப்படிங்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து
நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த கொக்கி போடுற பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பட்டியோடு சேர்த்து 2 கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 3 கொக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நான் வந்து இப்படி கட் பண்ணிட்டேன் ஒட்டை. அது வந்து 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம கட் பண்ணோம். இது வந்து ஒட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா இதை வந்து எடுத்து அந்த ஊக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த லாஸ்ட்டில் ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று ஒட்டிக்கலாம். நீங்கள் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கிறீங்க, 5 கொக்கி இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3ஆ ஒட்டிக்கோங்க. சென்டரில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் அந்த கொக்கி கொஞ்சம் வந்து நம்ம விரித்து விட்டுக்கலாம். ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு விரித்து விட்டுட்டு அந்த பேக் சைடில் வந்து ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா டபுள் சைட் டேப்பு, அதோட பிரிச்சுட்டு இந்த மாதிரி பீரோ டோரில் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பசங்களுக்கு குட்டி பாப்பா அவங்களோட மணியெல்லாம் இருக்கும்ல நெக்குக்கு போடுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோடது தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லுக்கும் வந்துடும் பீரோவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.